ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நம்ம போனதில் பார்த்திங்கன்னா, அந்தகாசுரனை அழிக்கிறதுக்காக ஈஸ்வரன் பைரவர அவதாரம் எடுத்த கதையை பார்த்தோம். இப்போ இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா, நிறைய பேரோட இதை அழிக்கிறதுக்காக அகந்தையை அழிக்கிறதுக்காக ஈஸ்வரன் பைரவர அவதாரம் எடுப்பார். இப்போ இந்த இதில் கதையில் பார்த்திங்கன்னா, திருமாலும் பிரம்மதேவனும் மேருமலையில் உலாவிட்டு இருக்காங்க. அப்போ முனிவர்களும் தேவர்களும் என்ன சொல்கிறாங்க கேட்குறாங்கன்னா, பரபிரம்மம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை பற்றி பரபிரம்மம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க கேட்பாங்க. உடனே பிரம்மா என்ன சொல்லுவாருன்னா, நான் தான் பரபிரம்மம் அப்படின்னு சொல்லுவார். உடனே திருமால் என்ன சொல்லுவார், உன்னை பெற்றெடுத்தவன் நான், அப்படி இருக்கப்போ நீ எப்படி பரபிரம்மமாக இருக்க முடியும், நானே அந்த பரம்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா சொல்லுவார். இது மாதிரி திருமாலும் பிரம்மனும் சர்ச்சையில் இறங்கி 2 பேரும் நான் தான் பரபிரம்மம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதை பார்த்தோன்னே தேவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஐயோ நம்ம தெரியாதனமாக ஏதோ கொஷின் கேட்டோம் போல இருக்குது, இது மாதிரி இப்படிலாம் அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுவாங்க. இவங்க தொடர்ந்து நான் தான் பரபிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா, வேதமும் பிரணவமும் வராங்க. இது மாதிரி எதுக்கு நீங்கள் சண்டை போட்டுட்ருக்கீங்க, அந்த எல்லாத்துக்கும் பரபிரம்மன்றது நம்ம சர்வேஸ்வரனான ஈஸ்வரன் இருக்கிறப்ப நீங்கள் எதுக்கு இப்படி சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் சொல்லுவாங்க. அதையும் பொருட்படுத்தாமல் பிரம்மாவும் திருமாலும் பார்த்திங்கன்னா, நான் தான் பரபிரம்மன்னு திரும்ப சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. உடனே இந்த இதை பார்த்துட்ருப்பார் ஈஸ்வரன். பார்த்துட்டு அவங்க 2 பேர் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஜோதியாக வருவார். இவங்க என்ன பண்ணுவாங்க, 2 பேரும் ஜோதியை பார்த்துட்டு அதை ஒரு அலட்சியப்படுத்திட்டு திரும்ப அவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. உடனே ஈஸ்வரன் என்ன பண்ணுவார், உடனே அந்த ஜோதியில் உமாதேவியோட காட்சியளிப்பார். காட்சியளித்தோன்னே பார்த்திங்கன்னா, அதை பார்த்துட்டு திருமால் என்ன பண்ணுவார், பார்த்துட்டு அப்பா ஈஸ்வரன் தான் பரபிரம்மம் அப்படின்னு நினச்சி அவர் தன்னோட தப்பை புரிஞ்சுக்கிட்டு உடனே அவர் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஈஸ்வரன்ட்டு இது பண்ணுவார், மன்னிப்பு கேட்டுருவார். ஆனால் பிரம்மா என்ன பண்ணுவார்னா, அவர் ரொம்ப ஈஸ்வரனை இகழ்ந்து பேசுவார். உடனே இகழ்ந்து பேசிகிட்டே இருக்கிறப்ப ஈஸ்வரனுக்கு ரொம்ப கோபமாகிடும். ரொம்ப கோபம் வந்தோடனே அவர் என்ன சொல்லுவார், ஐயோ நம்மளோட கோபம் உலகத்து மற்ற மக்கள் உயிர்களெல்லாம் எதுவும் பாதிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார், கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பார். அப்பயும் அவர் பிரம்மா பேசிகிட்டே இருந்தோன்னா உடனே என்ன பண்ணுவார், உடனே அந்த இடத்துல பைரவர் தோன்றுவார். பைரவர் தோன்றி தன்னோட ஈஸ்வரன் பைரவரை தோற்றுவிப்பார். அந்த பைரவர் என்ன பண்ணுவார், தன்னோட நுனியால் பிரம்மாவுக்கு பார்த்திங்கன்னா 5 தலை இருக்கும். 5 தலையில் பார்த்திங்கன்னா அதில் அந்த நடுத்தலை மட்டும்தான் அவர் ஈஸ்வரனை இகழ்ந்து பேசும். அதனாலன்னு சொல்லிட்டு அவர் பைரவர் என்ன பண்ணுவார், தன்னோட நெகத்தால் அவரோட அந்த நடு தலையை மட்டும் கிள்ளி எடுத்துடுவார். அதுலேருந்து தான் பார்த்திங்கன்னா பிரம்மாவுக்கு நான்முகன்ற பேர் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி 5 முகங்கள் இருந்துச்சு அவருக்கு. இந்த தலையை எதுங்கினதுக்கப்புறம் தான் ஒரு நான்முகன்னு பேர் வந்துச்சு. அந்த ஒரு நடுப்புற அந்த ஒரு தலையை கிள்ளி எடுத்தோன்னே அப்போ தான் பிரம்மாவுக்கு ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரன்ட்ட மன்னிப்பு கேட்பார். ஈஸ்வரனை மன்னிச்சிருங்க, அனைத்தும் உள்ள பரபிரம்மம் நீங்கள் தான், அதை புரிஞ்சுக்காமல் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மன்னிப்பு கேட்டுருவார். மன்னிப்பு கேட்டோன்னே ஈஸ்வரன்னா நம்ம மனமுருகி எதை மன்னிப்பு கேட்டாலும் அவர் கண்டிப்பாக நம்மளைய மன்னிச்சிருவார் இல்லையா. அந்த மாதிரி இறக்க குணம் உள்ள அவர் சரின்ட்டு பிரம்மாவை மன்னிச்சிருவார். அப்போ பிரம்மா என்ன சொல்லுவார், எப்பயுமே இந்த தலை உங்கள் கூட இருக்கணும் அப்படின்றத சொல்லி கேட்பார். சரின்னு ஈஸ்வரன் இது பண்ணுவார். இப்போ இந்த பிரம்மனோட ஒரு தலையை எடுத்து கிள்ளி பைரவர் நெகத்தால் எடுத்துருவார். அப்போ ஈஸ்வரன் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் பைரவரை அவதாரம் எடுத்து நமக்கு அந்த பிரம்மாவோட அகந்தையை அழிச்சிருப்பார். இந்த கோவில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பிரம்மநாயகன், அதாவது என்ன அப்படின்னா பிரம்ம சிரசேத மூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தஞ்சாவூர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா, தஞ்சாவூர்லேருந்து ஒரு 9 கிலோமீட்டரில், திருவையாறுலேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் கண்டியூர்னு சொல்லிட்டு இருக்கும் பார்த்திங்கன்னா, அங்கே தான் இந்த பிரம்ம சிரசேத மூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரன் அங்கே இருக்கார். அங்கே தான் பார்த்திங்கன்னா பிரம்மா சரஸ்வதியோட நமக்கு அங்கே இருக்காங்க. அந்த ஊர் பார்த்திங்கன்னா இந்த பிரம்மனோட தலையை இது பண்ண சிரசேத மூர்த்தின்னு சொல்லிட்டு நமக்கு ஈஸ்வரன் அங்கே நமக்காக காட்சி கொடுக்குறாரு. ஆன்மீக அன்பர்களுக்கு நன்றி.